ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஆனால் ரொம்ப டேஸ்டான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பிரெட் குலாப் ஜாமுன் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 1/2 கப் போல் சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் அதோட 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்ல வாசனை இருக்கும். குலாப் அப்படின்னா ஹிந்தியில் ரோஸ்னு அர்த்தம். ஸோ இந்த ஃப்ளேவர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனை செம்மையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க, ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி. அது வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை பாகு இருக்கு இல்லையா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல சுகர் சிரப், அதை ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. இப்போது நான் ஒரு 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கேங்க. அதோட கார்னர்ஸ் எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். ஸ்வீட் பிரெட் எடுத்துக்கோங்க, அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கையிலே மசிச்சு விட்டுறலாம், இல்லை ஒரு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் அதிகமாக சேர்த்துடாதீங்க, வெறும் 2 டீஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல நிறைய ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப ஜாம் மாதிரி ஆகிடும். ஸோ பார்த்து ஊற்றிக்கோங்க. இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கோங்க. இதிலேருந்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 15 பால்ஸ் கிடச்சிதுங்க. நிறைய பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்றின மாதிரி பிரெட் ஸ்லைசஸை எடுத்துக்கலாம். இப்போது நல்ல சூடான எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுடுங்க. ஏன்னா அது ப்ரெட்டு ரொம்ப ஃப்ரை ஆகிடுச்சுன்னா மொறுன்னு ஆகிடும், சாஃப்டாக இருக்காது. ஸோ எல்லாத்தையுமே சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஹையில் வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது ஒன்றா போட்டு ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆக்கிடாதீங்க, ஹார்ட் ஆகிடும். ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க, அப்பதான் எல்லா பக்கமும் ஈவனாக வேகும். பார்த்தீங்களா, கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. பொரிச்சு வச்சதை நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ண போகிறோம். சுகர் சிரப்பில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறினாதாங்க சாஃப்டாக இருக்கும். ரொம்ப அந்த சிரப் உள்ளே இறங்கி டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட